வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கதை முடியப் போகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களது பினாமிகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டதாகவும், செந்தில் பாலாஜி அவர்கள் 2 முறை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். யாரை கேட்டு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தீர்கள்? ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு எப்படி அமைச்சரவை பதவியில் இடம் கொடுக்க முடியும்? மற்ற அமைச்சர்களிடம் விசாரணை நடத்தவும் பினாமிகளது பெயரை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் திமுகவின் கூடாரமை தற்பொழுது ஆபத்தான நிலைமையில் இருப்பதாகவும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செந்தில் பாலாஜி அவர்களை சிக்க வைத்து அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதாக திமுக நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவால் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2011ஆம் ஆண்டு கரூரில் மேடை போட்டு ஸ்டாலின் அவர்கள்தான் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்தார். அதன் பிரச்சனை தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமையும், அதுவும் திமுகவின் அமைச்சராக இருந்த பொழுது சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு 15 மாதங்கள் அமைதியாக இருந்தார். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அவருடைய உண்மையான வாக்குமூலத்தை பெற முடியவில்லை. கடைசியாக ஜாமீன் விடுவிக்கப்பட்டது. ஜாமீன் பெற்ற 2 நாளில் அமைச்சரவையில் இடம்பெற்றார். அதற்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனிப்படை அமைத்து செந்தில் பாலாஜி அவர்களை பற்றியான நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது திமுகவின் மற்ற அமைச்சர்களது பினாமிகளது சொத்துக்கள் பட்டியலிடப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூடாரமே மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட உள்ளதாகவும், இதனால் ஸ்டாலின் கதை முடியப் போவதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அயோக்கியர்கள் அனைவரும் திமுகவில் தான் இருக்கிறார்கள். மக்களுக்கு நன்மை செய்வதாக கூறிவிட்டு அவர்களது சொத்துக்களையும் குடும்ப சொத்துக்களையும் வளர்ப்பதற்குத்தான் திமுகவினர்கள் மும்முரமாக இருப்பதாகவும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் அமைச்சர்களது பினாமிகளது பெயர்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இன்னும் 3 நாட்களில் திமுகவின் மற்ற அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் வருகை தருவார்கள். திமுகவின் ஆட்சி கூட கலைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.